வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் லெமனேட் தான். ஸோ லெமனேட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வாட்டர்மெலன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெமனேட் ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும், அதோட புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இந்த லெமனேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வாட்டர்மெலன் இது தேவையான அளவு தான், உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவு எடுத்துக்கோங்க. சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் எல்லா சீடையுமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை முதல்ல ஜூஸருக்கு அப்படியே மாற்றிடலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது, பெருசாக போட்டாலுமே நல்லா அரைப்பட்டுரும். சேர்த்தாச்சு. அடுத்து லெமன், ஒரு லெமன்லேருந்து கிடச்ச ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை, நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஈஸியானது. இப்போ வாட்டர்மெலன் நிறையாவே கிடைக்கிது. ஸோ டெய்லி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.